நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எப்போவுமே அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ரேணுகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முழுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ரேணுகாவை எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பேசலாம்? ரேணுகா என்னோட அக்கா, நான் தான் ரேணுகாவை பார்த்துக்குவேன். ரேணுகா அக்காவை எந்த காரணத்துக்கு கொண்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மாட்டேன். ஒரு பக்கம் நம்ம மனோவர் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன கத்தியால் அறுத்தாங்க, மறுபக்கம் வெண்பாவை இப்போ கடிச்சு வச்சுருக்காங்க. திடீர்னு எதனா ஒரு பிரச்சனையில் யாராவது கத்தியில் குத்திட்டா யாருக்கு ப்ராப்ளம் சொல்ல பார்க்கலாம். நாம் என்ன வேணுமுன்னா விடுறோமே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது சரியாக வரையும் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரு கணக்கு தான் மல்லி. இப்போ நம்மளுக்கே கேன்சர்னு இருக்குது, அந்த டைமில் நாமளே பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருக்க முடியுமா? மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே அவங்க பேச்சை கேட்டு அந்த டேப்லெட் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் கொஞ்ச நாளாவது நம்ம ரெக்கவர் ஆக முடியும். எதுவுமே பண்ணாமே நம்ம ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகே, வெண்பாவோட நலனுக்காகவும் மற்றவங்களோட நலனுக்காகவும் இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி போய் அட்மிஷனும் போடுறாங்க. அங்கே ஃபீஸு மந்த்துக்கு 50,000 கேட்குறாங்க. என்னடா இது அவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம். ஏன்னா அந்த இடத்துல நல்லா பார்த்துவாங்க. கவர்மெண்ட்டில் விட்டால் இன்னும் தான் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ரொம்ப டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள ஒரு தாட்டு. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல அப்படி தான் இருக்குது, அதுதான் உண்மை. ஏன்னா கவனிப்பு எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு தெளிவாக ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் நான் புரிஞ்சிக்க மாட்டேன், என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிஷா சொல்கிற என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார் மல்லி, உங்களுக்கு தேவையானது நான் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், ஆனால் வெண்பா எங்களுக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க கொலை வெறியில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ரேணுகா வந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுட்டு இருக்குது. ரேணுகாவை எப்படியானா கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. என்னடா இந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தாங்க அக்கா மேலே, இப்போ ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம ரேணுகா மேலே இவங்களுக்கு பாசம் எதுவுமே இல்லை. விஜய் மேலே ஆசை வச்சுருந்தாங்க. அதுக்காக ரேணுகா தடங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேணுகாவை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாங்க. இப்போ ரேணுகாவை கொல்றதுக்காக ஒரு சரியான நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படியானா கொண்டுணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. யாரா இவங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணுமெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா, இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதில்லை. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் சகஜமாக எடுத்துக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து போகிற தைரியம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். தோல்வின்றதே நமக்கு இருக்காதுங்க. அதுபோல தான் எங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் அலை போல ஒரு பக்கம் அலையா ஓடின்னு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, இந்த விஷயத்தை ரேணுகா தெரிஞ்சிருச்சு. ரேணுகா எதனா பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ரேணுகா கொல்றதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க ரேணுகாவை. ஐயோ என்னடா இது, ரேணுகாவை கொல்றதுக்கு இத்தனை பேர், ஐயோ எனக்கு ரத்த கண்ணீராக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம்ல ஜெயிக்க மாட்டோம்லான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுபோல தான் இங்கேயும் நிறைய விஷயங்களெல்லாம் கடந்துக்கிட்டும் போயின்னு இருக்குது, கடகாமையும் போயிட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் ரொட்டைன் 1 by 1 போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நடக்குமா நடக்காதா, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க சாதிக்க காத்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளோட அருள் இருக்குதுன்னு எந்த ஒரு பிரச்சனை வராத நம்பிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை இப்படியே தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தால் லாஸ்ட் வரையும் இப்படியே தான் இருந்தாலும் இதுக்கு வேறு வழி இல்லை. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி இனிமேல் பேசி ஒரு யூஸ் இல்லை, இதை பற்றி நம்ம பேசவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தாங்க இருக்கும். என்னங்க பண்ணுறது, எந்த பக்கம் யோசிச்சாலும் எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நடந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு முற்றிலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாகணும். அதுக்கு நம்ம வெண்பா இருந்துன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது இதுன்னு சொல்லிட்டு ரேணுகாமா எங்கெங்கே போனாங்க வந்தாங்க அது எல்லாமே நம்ம நினைவுபடுத்தினா அவங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை இப்படி தான் ஒரு பக்கம் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகள் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு மத்தியில் வேறு எதுவும் பிரச்சனை வராதா வராமே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனை எப்படி வேணாலும் வரலாம், எந்த வழியில் இருந்தாலும் வரலாம். அதை எப்படி எதிர்கொள்கிறோம், அதை எப்படி நாம் ஜெயிச்சு முன்னேறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வாக்குறுதி வார்த்தை இது ரெண்டுத்தையும் விட்டுற முடியாதுங்க. ஏதோ ஒன்றுத்தையும் நம்ம அளவோடு வச்சுன்னு இருந்தால் அது அளவோடு இருந்தால் நமக்கு நல்லது. அளவுக்கு மீறி போனால்
அமிர்தமும் நஞ்சு தான் இது. ஏன்னா பெரியவங்களே இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் இருந்துன்னு இந்த விஷயம் தெரிய வந்தோம். ரேணுகாவை எப்படியான திரும்ப அழைச்சின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு. அழைச்சிட்டு போவாரா மாட்டாரா, திரும்ப வருவாரா வரமாட்டாரா, அதுதான் இங்கே இப்போ முற்றிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.